Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. வணக்கம் ராமசுந்தரம். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை அழைச்சிட்டு போயிட்டாங்களா கைது செஞ்சு? அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல முன்ஜாமீன் கேட்டு அவர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழல்ல தற்போது ஆத்தூர் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஆத்தூர்ல நடைபெற்ற அந்த வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்ட போது இந்த பேரூராட்சி அலுவலகம் அருகே வைத்து தற்போது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் தற்போது அங்கு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல அந்த சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் அளித்து போலீசார் அவரை அவரது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களது காரில் இருந்து இறக்கி தற்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவி வருகிறது. போலீசாரின் வாகனங்களை செல்ல விடாமல் காவல்துறையினரின் வாகனங்களை தடுத்து நிறுத்தி தற்போது அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்கள் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழலுக்கு உள்ளாகி இருக்கிறது. கூடுதல் போலீசாரும் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக தற்போது அவர் அழைத்து செல்லப்படுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.